ஸோ ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், வெல்கம் டு மேக் கேமர் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வைவல் சீரிஸ் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஏன் லேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் நல்லா இல்லை. ஸோ வியூஸில் நல்லா தான் போச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு ஐடியா இல்லை என்ன பண்ணுறதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன பண்ணலான்னு. ஸோ இந்த எபிசோட்லேயும் எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. ஸோ அப்படியே எனக்கு தோன்றதெல்லாம் நான் இந்த எபிசோடில் பண்ணிட்டு போகலான் இருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குறக்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்துட்டு ஒரு கவ் ஃபார்ம் ஒன்று கட்டலான்னு, அது யூடியூப் ஷார்ட்ஸில் ஒரு கவ் ஃபார்ம் காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த கவ் ஃபார்ம் தான் நான் இப்போ கட்டலான் இருக்கேன். ஸோ அதை கட்டுறது இந்த இடத்துல கட்டலான் இருக்கேன். ஸோ ஆல்ரெடி பொருள்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இந்த யூடியூப் டுட்டோரியல் பார்த்து கட்ட வேண்டியது தான். ஸோ அதை எனக்கு இந்த ப்ரெட்டை வச்சு என்னால் ஓட்ட முடியல. ஸோ அதனால பார்த்திங்கன்னா இந்த கவ் ஃபார்ம் நான் கட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ கட்ட ஆரம்பிக்கலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த மட்டும் நான் டக்குன்னு ஃபில் பண்ணிடுறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 செஸ்ட்டு இப்படி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த சைடில் ஹாப்பர் வைக்க சொல்லியிருந்தாங்க. இந்த சைடு ஒரு பிளாக்கு, அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு பிளாக்கு, அப்புறம் இங்கே ஒரு டிஸ்பென்சரு, இதுக்குள்ளே ஒரு லாவா. அதுக்காக இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி ஒரு பிளாக்கும், அதுக்கப்புறம் இதுக்கு மேலேருந்து இப்படி ஒரு பிளாக்கும் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு பிளாக்கு, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு பிளாக்கு, அதுக்கப்புறம் 5 பிளாக் இப்படி போகணுமா. இங்கே தப்பாக கட்டிட்டேன். ஸோ பிரேக் பண்ணிப்போம். 1 2 3. ஸோ மொத்தம் 5 பிளாக் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடும் ஒரு 5 பிளாக் போகணும். 1 2 3. ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளாக் தேவையில்லை. ஸோ இதை உடச்சிக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 3 பிளாக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறம் டெம்பரரியாக அப்படி ஒரு பிளாக் வச்சுட்டு மேலே ஏறிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி வைக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே, அதுக்கப்புறம் இப்படி பிளாக் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இங்கே பிளாக்கை வச்சு கவர் பண்ணி விட்டுருலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 2 பிளாக் எடுத்துகிட்டு, ஸோ இந்த செஸ்ட்டுக்கு மேலே ஸோ இந்த செஸ்ட்டுக்கு மேலே நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நைட் அடித்து தூங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அப்புறம் இங்கே ஒரு பிளாக்கும் இங்கே ஒரு பிளாக்கும் ஃபில் பண்ணிட்டு, இதுக்கு மேலே 2 ஸ்லாபை வச்சுட்டு, அதுக்கடுத்து சைன் எடுத்துக்கணும். சைன் எடுத்து இங்கே 1, அதுக்கடுத்து இங்கே 1, அதுக்கப்புறம் இங்கே 1 அண்டு இங்கே ஒரு சைன். ஸோ வச்சு விட்டுட்டு இப்போ 1 2 1 2 பிளாக் இப்படி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே மாடை பிடிச்சி போட வேண்டியது தான். ஸோ அதுக்கு முன்னாடி தண்ணியை ஊற்றணும். ஸோ தண்ணி ஊற்றிடுவோம். 3 வாட்டர் பாக்கெட் வச்சுருக்கேன். அப்புறம் 2 பிளாக் தண்ணி ஊற்றி வச்சு, ஸோ தண்ணி ஃப்ளோ ஆகக்கூடாது. ஸோ ஃப்ளோ ஆகலை. ஸோ நல்ல விஷயம் தான். இப்போ டெம்ப்ரரியாக இங்கே ஒரு 2 பிளாக் ப்ளேஸ் பண்ணி வச்சுப்போம். இப்போ மாடை பிடிச்சிட்டு வர வேண்டியது தான். இப்போ நம்ம என்சாண்டிங் செட்டப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ பேசாமல் என்சாண்டிங் செட்டப் பண்ணிட்டு நெதருக்கு போயிடலான் இருக்கேன். ஸோ நெதருக்கு போகிறதுக்கு நமக்கு இப்போதைக்கு ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் வேணும். ஸோ ஸ்லாவா பொருள்கிட்ட வந்தாச்சு. ஸோ இங்கே நம்ம அப்சிடியன் மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 14 அப்சிடியன் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் மைண்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இருந்த இடம் ரொம்பவே நாய்ஸாக இருந்ததுனால நான் இன்டர்னல் ஆடியோ போட்டு ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ இப்போ வேறு ஒன்றும் இல்லை கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெதருக்கு போகிறோம். ஸோ நெதருக்கு போகிறதுக்காண்டி 10 அப்சிடியன் வச்சு நான் நெதர் போர்ட்டல் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நெதருக்கு போயிட்டு ஸ்பான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன்.
ஸோ ஸ்பான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சுமாரான ஸ்பான் தான், ஒஸ்ட்டான ஸ்பானு என்ன கேட்டிங்கன்னா. ஸோ பெசால்ட் பையமில் இறக்கி விட்டுருந்தாங்கன்னா ரொம்பவே ஒஸ்ட்டு. ஆனால் இது ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் இருந்தாலும் இது ஒஸ்ட்டு தான். ஏன்னா வந்து எனக்கு சோல் சாண்ட் பயம் சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் செட் ஆஃப் டைமண்ட் ஆர்மர் பண்ணிவிட்டு, டைமண்ட் ஆர்மரில் என்சாண்ட் டேபிள் வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு எல்லாத்துலேயும் ப்ரொடெக்ஷன் 1 மட்டும் இப்போதைக்கு போட்டு வச்சுக்கலாம், இதை வச்சு ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம வில்லேஜர் ட்ரேடிங் செட்டப் பண்ணிவிட்டு வில்லேஜர்கிட்டே வந்து நம்ம நல்ல என்சான்மெண்ட்லாம் நம்ம வந்து ட்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் வந்து ப்ரொடெக்ஷன் 1 மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வச்சு எப்படியாச்சும் ஓட்டிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அப்போ என்ன ஆகும்னு நீங்களே வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ எல்லா ஆர்மர்லேயும் ப்ரொடெக்ஷன் 1 போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அது ஸ்வாடை வச்சு ஸ்வாடில் என்ன என்சான்மெண்ட் கிடைக்குதுன்னு பார்த்தேன். ஷார்ப்னஸ் 1 இருந்துச்சு, ஆனால் ஸ்மைட் 1 இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு ஸ்மைட் போட்டுக்கலாம், ஷார்ப்னஸ் 5 வில்லேஜர் ட்ரேட் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஸ்மைட் 1 வந்து போட்டேன். ஸ்மைட் 1ஓட எனக்கு அன்பிரேக்கிங் 1 கிடச்சிது. ஸோ நெதருக்கு போனேன், இருக்கிற ஆர்மரு ஸ்வாடெல்லாம் எடுத்துகிட்டு நெதருக்கு போய் பிளேஸ் ராடில் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்ணரை ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இது பிளாக்ஸை வச்சு கவர் பண்ணிவிட்டு, நான் சேஃபாக இருக்கிறதுக்காக பிளாக்ஸ் வச்சு கவர் பண்ணிவிட்டு, பிளேஸ் எங்கேயும் தப்பிச்சு போகக்கூடாதுன்னு பிளாக்ஸ் வச்சு கவர் பண்ணிவிட்டு பிளேஸ் கூட வந்து சண்டை போட்டு தேவையான பிளேஸ் ராடெல்லாம் கஷ்டப்பட்டு சாவர நிலைமைக்கு போய் எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தேவையான பிளேஸெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தேவையான நெதர் வாட்லாம் நெதர் ஃபோர்ட்ரஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து, ஸோ இப்போ வந்து இந்த நெதர் வாட்டை போர்ட்டல் முன்னாடி பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெதர் போய்ட்டு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எண்டர் ட்ராகன் ஃபைட்டுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயாச்சு. ஸோ ஸ்ட்ராங் ஹோல்டு நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜுக்கு கீழே ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது, நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ஐஸ் இருக்குது, ஸோ பரவாயில்ல. இப்போ வந்துட்டு நம்ம தேவையில்லாத பொருள்லாம் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே கிளம்ப வேண்டியது. ஸோ நேராக இங்கே தோண்டி வந்தேன். ஸோ ஆக்சுவலாக இதுதான் நான் தோண்டி வந்த இடம். ஸோ இங்கே தோண்டி வந்தால் நேராக இங்கேயே வந்து ரூம் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம தேவையில்லாத பொருள்லாம் இதில் போட்டுருவோம். ஃபைண்டர் தெரியாமல் 12 செஞ்சு விட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் 1, அதுக்கப்புறம் ஷார்ப்னஸ் 1 இந்த மாதிரியான ஆர்மர் வச்சுட்டு போகிறேன். ஸோ இதை வச்சுக்கிட்டு என்னால் டிஃபீட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் தான், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ வந்துட்டோம் டைரெக்டாக உள்ள. ஃபஸ்ட்டு நம்ம கிறிஸ்டல் வந்து காலி பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரியான கிறிஸ்டல் காலி பண்ணுவோம், ஹைட்டாக இருக்கிற கிறிஸ்டல் காலி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஹைட்டாக இருக்க ஒரு கிறிஸ்டல் மேலே ஏறிட்டோம்னா பக்கத்தில் இருக்க கிறிஸ்டலில் வந்து நம்ம போ விட்டு அம்பு விட்டு அதை காலி பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து சரியாக படலை. ஓகே, ட்ராகன் அடிப்போமா? எப்பா டியூரபிலிட்டி பாருங்க, ஒரேடியாக குறைச்சி விட்டுருச்சு. ஓகே, அங்கே எனக்கு ரெண்டர் ஆகலை. ஸோ நம்ம கீழே தான் போகணும். என்ன பண்ணுவோம், கீழே போவோம். ஒரு 2 பிளாக் வாட்டரை போட்டு விட்டு இங்கேருந்து தண்ணி எடுத்து போய் ஊற்றுவோம் எல்லா இடத்துலையும். என்டர்மேன் தொல்லை இருக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ராகன் பறக்க விட்டால் கூட நம்ம கீழே வந்து இந்த தண்ணியில் வந்து தப்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க டவர்லேருந்து அம்பு விட்டு ஈஸியாக அடிக்கலாம். ஸோ வந்தாச்சு. ஸோ கேஸை கடைசியாக பார்த்துப்போம். ஸோ இங்கேருந்து அம்பை வேஸ்ட் பண்ணிட்டோமே. ஸோ இங்கே இருக்குது.
என்டர்பல் போடுவோம். ஐயோ நாசமாக போச்சு. அடுத்த கேஜ் அங்கே இருக்கா? அப்பாடி கரெக்டாக போயிட்டாங்க. ஐயோ போச்சு. ஐயோ சே, என்னங்க இங்கே ஸ்பான் ஆகிறேன். சரிங்க, நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதை போட்டு வச்சிருச்சு. ஐயோ டியூரபிலிட்டி போச்சு, அவ்வளோதான். ஷீல்டு உடைய போகுது. ஸோ தண்ணியில் உண்டாச்சு. அடுத்த கேஜ் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி போய் டவர் பண்ணுவோம். டிராகன் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்குது, எப்படின்னே தெரில. தூரத்தில் இருந்தாலும் கரெக்டாக டிராகன் ஸ்பிரத்தை போட்டு விட்றது. ஸோ எல்லாமே முடிஞ்சா எங்க அப்பா எவ்வளோ சவுண்டு இப்படி கத்துது. டிராகன் இருக்கானே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. போச்சு. ஐயோ இருங்க, திருப்பி வந்துடுறேன். ஸோ திரும்ப வந்தாச்சு. ஸோ இந்த வாட்டி நான் டிராகன் ஸ்பிரத்தை பிடிக்க இந்த பாட்டிலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதை வச்சு ஈஸியாக டிராகன் ஸ்பிரத்தை எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இங்கே இருந்தால் டிராகன் ஸ்பிரத்தெலாம் பிடிச்சாச்சு. ஏய் நடுவில் வேறு வந்து கண்டுபிடிச்சான். இந்த இடத்துல இருந்து அடிக்கிறது தான் எப்பவுமே சேஃபு. கொஞ்சமாக வச்சாலே அதிகமாக கேட்குதுங்க. ஏய் போச்சுங்க, 4வது வாட்டி சேர்த்துட்டேன், 3வது வாட்டி சேர்த்துட்டேன் ஆக்சுவலாக. சகஸ் டிராகனை போட்டு தெளிவாச்சு. நான் பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ எக்ஸ்பி ஐயோ போயிட்டேனே. ஸோ ஒரே நிமிஷம், திருப்பி எண்டுக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், பார்ப்போம். 39, 40, 43, 50 அவ்வளோதானா? அவ்வளோதானாங்க. ஸோ கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுக்கு என் ஃப்ரெண்டு வந்திருந்தான். ஸோ என் ஃப்ரெண்டோட சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ அதனால் நான் ஏற்கனவே கட்டின ஸ்கெலிட்டன் ஸ்பானர் பக்கம் போயிருந்தேன். ஸோ அந்த ஸ்கெலிட்டன் ஸ்பானரில் நான் வந்து பியூசல் மோடு போட்டுட்டு ஒரு ஒர்க் பண்ணலான்னு பண்ணோம். ஸோ டிசைன்லாம் எதுவும் பண்ணல. ஸோ அந்த ஸ்கெலிட்டன் ஸ்பானரில் ஸ்கெலிட்டனை வந்துட்டு சோல் சாண்டையும் வாட்டரையும் வச்சு ஒரு 20 பிளாக்ஸ் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்கள வந்து 20 பிளாக்ஸ் கீழே தள்ளி விட்டு ஒரு அடியில் அவங்க சாகிற மாதிரி ஒரு கன்வீனியன்ஸ்க்காக பண்ணி ஃப்ரெண்டோடு சேர்ந்து பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் நினச்ச மாதிரி அதை பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நல்லாவும் ஒர்க் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துக்கலாம்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான் கைஸ்.